கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது அங்கு நிறுவப்பட்டிருந்த பௌத்த கொடி அகற்றப்பட்டதாக சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்தன. 2600வது புத்த ஜெயந்தியை நினைவு கூறும் வகையில் ஏற்றப்பட்டிருந்த பௌத்த கொடி சுதந்திர தின கொண்டாட்டங்களே காரணமாக கொண்டு அகற்றப்பட்டதாகவும் அதை 3 நாட்களுக்குள் மீண்டும் ஏற்ற வேண்டும் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து குறித்த விடயம் சமூக ஊடகங்களில் பரவலாக விவாதத்துக்குள்ளானது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த பௌத்த கொடி சுதந்திர சதுக்கத்திலிருந்து நிரந்தரமாக அகற்றப்படவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு முன்பாக ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இடம்பெற்ற ஒத்திகைகளின் போது பௌத்த கொடி அந்த இடத்தில் காணப்பட்டதாகவும் பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெற்ற பிரதான சுதந்திர தின நிகழ்வின் போது மட்டுமே அது தற்காலிகமாக அகற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.